வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் தங்கிய விஜய் அரசியல் காரணமா? பரபரப்பு தகவல். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற தவேகா கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் குறித்து தொடர்பான விசாரணை சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கடந்த மாதம் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் விசாரித்தனர். இந்த நிலையில் அடுத்ததாக தலைவர் விஜய் விசாரிக்க திட்டமிட்டிருந்தனர். இதன்படி நேற்று சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு வந்த விஜய் 11:30 மணிக்கு ஆஜரானார். சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். இதற்கு பொறுமையாக பதிலளித்தார் விஜய். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை தொடர்ந்தது. மேலும் இன்றும் விசாரணை தொடரவிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் இன்றைய விசாரணையை பொங்கல் பண்டிகைக்கு முடித்த பிறகு வைத்துக் கொள்ளுமாறு சிபிஐ அதிகாரிகளிடம் விஜய் கோரிக்கை வைத்துள்ளார். விஜயின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். நேற்றைய சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு சென்னைக்கு திரும்பாமல் டெல்லியிலேயே ஒரு சொகுசு ஹோட்டலில் தங்கினார் விஜய். தவேகா தலைவர் விஜய் டெல்லியில் தங்கியிருப்பதற்கு பின்னணி என்ன என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று இரவு தவேகா நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வந்துள்ளார் விஜய். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் மற்றும் ஜனநாயகம் திரைப்பட சென்சார் விவகாரம் குறித்து சட்ட வல்லுநருடன் விஜய் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலோசனையில் சில அரசியல் தலைவருடன் தேர்தல் கூட்டணி குறித்து விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் தவேகாவிற்கு தேர்தல் சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் இது குறித்த ஆலோசனையும் மேற்கொண்டதாக தகவல் கூறுகின்றன. நேற்று இரவு ஆலோசனை முடித்த பிறகு டெல்லியிலேயே தங்கினார் விஜய். இந்த நிலையில் இன்று சென்னைக்கு திரும்ப உள்ளார் தவேகா தலைவர் விஜய் அவர்கள். சிபிஐ விசாரணைக்கு முழுமையாக முடித்த பிறகு கரூர் விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் ஜனநாயகன் பட ரிலீஸ் தள்ளிப்போனது, மறுபுறம் சிபிஐ விசாரணை என இரண்டையும் சமாளித்து வரும் விஜயின் அரசியல் வேகம் துளியும் குறையவில்லை. ஏற்கனவே தவேகா சார்பில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய 12 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார் தலைவர் விஜய். திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை இன்னும் வெளியிடாத நிலையில் தவேகாவின் தேர்தல் அறிக்கையை வெளியானதால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என பார்க்கப்படுகிறது. மாற்றமா ஏமாற்றமா? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026 தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும்? தங்களுடைய ஓட்டுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.